இந்த மூண்டா புயலின் காரணமாக சென்னை மற்றும் சென்னை பல்வேறு கடற்கரை பகுதிகளிலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதாக நம்மளுடைய காட்சிகள் மூலமாக தெரிய வருகிறது. அதிலும் குறிப்பாக சென்னை பட்டினம்பாக்கம், அதே போன்று பெசன்ட் நகர் உள்ளிட்ட பல்வேறு கடற்கரைகளில் கடல் அலையினுடைய வேகம் என்பது சற்று வழக்கத்தை விட அதிகமாகவும், அதே போன்று அந்த அலையினுடைய உயரம் என்பது வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த உயரத்தை விட 3 முதல் 4 அடி உயரம் வரை இன்றைய தினம் கடல் சீற்றத்தோடு இருப்பதாக இந்த காட்சிகள் மூலம் தெரிய வருகிறது. அதிலும் குறிப்பாக சென்னை, எண்ணூர், காட்டுப்பள்ளி போன்ற துறைமுகங்களில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தரப்பில் இருந்தும் தகவல் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் இந்த பட்டினம்பாக்கம் கடற்கரை பகுதியில் மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்கவும் கடலுக்கு செல்லவில்லை. ஏனென்றால் கடல் சீற்றத்துடன் இருப்பதாகவும் அலையினுடைய வேகம் அதிகமாகவும் காற்றினுடைய வேகம் அதிகமாக இருப்பதன் காரணமாக இன்றைய தினமும் கடலுக்கு செல்லவில்லை என மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல படகுகள் பாதுகாப்பாக மேடான பகுதிகளில் வைத்திருப்பதற்குண்டான அறிவுறுத்தல்களும் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இங்கு 100க்கும் மேற்பட்ட அந்த படகுகள் பாதுகாப்பான மேடான இடங்களில் படகுகள் மட்டுமல்லாது அந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த உபகரணங்களாக இருக்கக்கூடிய அந்த கருவிகள் மற்றும் வலைகளும் பாதுகாப்பான இடங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல கடல் சீற்றம் இன்றும் நாளையும் இருக்கக்கூடும் என்பதனால் நாளையும் மீனவர்கள் கடலுக்கு செல்வார்களா என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. இதன் காரணமாக தற்பொழுது சென்னை பட்டினம்பாக்கம் மெரினா கடற்கரை பகுதியில் கடல் சீற்றத்துடன் இருப்பதனால் பொதுமக்களும் கடலில் குளிப்பதற்கும் இறங்குவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது.